அன்பானவர்களே, இந்த டேட் டைம் நிகழ்ச்சியில் கொலோசியர் நிருபத்தில் 2 வசனங்களை தியானம் பண்ணுவது எப்படி என்ற தொடரில் நாம் 2வது பாடமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். முதல் பாடம் மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, யூடியூப்பில் அந்த லிங்க்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை பொறுமையாக நீங்கள் கவனிக்கலாம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் கூட நீங்கள் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கேயோ பிளாட்ஃபார்ம்லேயோ அதில் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறீங்க, அப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் நல்லா கற்றுக்கலாம். அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சிகள் சுருக்கமாக ஆனால் அநேக மணி நேரங்கள் வேலை செய்து எளிதாக கற்றுக்கொள்கிற செட்டிங்கில் அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியத்துக்காக உங்களுடைய ஜெபம் ரொம்ப தேவை. ஒவ்வொரு நாளும் எங்கள் குழுவுக்காக டைப் செட் பண்ணுறவங்க, வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க, ஸ்டுடியோவில் உதவி செய்கிறவங்க ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்படி அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுது நாம் 276 பக்கத்தை திருப்பிக்குவோம். பைபிளில் 276 புதிய ஏற்பாட்டில் கொலோசியர் நிருபம். நான் சொன்னேன், பவுல் அந்த இடத்துக்கு போகலை, பார்க்காட்டியும் கூட பார்த்திராத விசுவாசிகளுக்கு எப்படி பவுல் பாரத்தோடு தெளிவாக உபதேசத்தை கொடுக்குறாரு. இந்த கொலோசை பட்டணம் மேப் பார்க்குறீங்களா? மேப்பில் கொலோசை பட்டணம் எபேசு பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சுமார் 150 கிலோமீட்டர். எபேசு பட்டணத்துக்கு கிழக்கு 150 கிலோமீட்டரில் இருந்தது. பக்கத்தில் தான் லவோதிகேயா, ஏரோபோலிஸ் இந்த பட்டணங்கள்லாம் இருந்தது. இந்த இடங்கள்லாம் உள்ள சபைகளுக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் இதை எழுதுகிறார். இந்த நிருபத்தில் ஒரு உபதேச மாறுபாட்டை, தவறை சுட்டி காட்டி கிறிஸ்துவ மேலாக கொண்டிருந்தால் போதுமானது, மற்றபடி சொல்லுகிற விபரீதமான மத வழிபாட்டு பழக்க வழக்கங்கள் அவசியமில்லை அப்படின்னு எழுதுகிறார். அதே சமயத்தில் 3-4 அதிகாரத்தில் நடைமுறையில் நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து கிளம்புகிற உணர்ச்சிகள், உறவுகள், மனைவிகளே, புருஷரே, பிள்ளைகளே, வேலைக்காரரே, எஜமான்களே, பார்த்திங்களா 3 அதிகாரத்தில் கடைசியில் 4:1 அப்படி எழுதுகிறார். அநேகமாக நிறைய நிருபங்களில் முதல் பகுதி உபதேசமாக இருக்கும், கடைசி பகுதி அல்லது பாதிக்கு பின்னால் நடைமுறை ஆலோசனைகளாக இருக்கும். இப்போ நம்ம உபதேச பகுதி தான் படித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆவிக்குரிய தத்துவத்தை பவுல் எழுதியிருக்கிறாரு. இந்த கொலோசியர் நிருபமும் எபேசியர் நிருபமும் சேர்த்து பார்க்கக்கூடிய நிருபம். நடுவில் பிலிப்பியர் இருக்குது. பிலிப்பியர் நிருபம் ஒரு மகிழ்ச்சியின் நிருபம். எப்படி மகிழ்ச்சி? சிறைச்சாலையில் இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நெருக்கப்படுகிற வேளையில் கூட கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், திருப்தியோடு இருக்கலாம். அதுக்கு எப்படிப்பட்ட சிந்தை தேவை? அந்த நிருபத்துக்கு 2 பக்கமும். ஒன்று எபேசியர், அந்த நிருபத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து சரீரமான சபை, கிறிஸ்து தலையாக இருக்கிறார், சபை எப்படி இருக்குது? சரீரம் போல் இருக்குது. சரீரமாகிய சபை என்றதை முக்கியத்துவப்படுத்துகிறார். கொலோசியரில் தலையாய கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை, தலைக்கும் சரீரத்துக்கும் உள்ள உறவை வைத்து விளக்குகிறார். இப்போ எப்போதும் அதை ஞாபகம் வைத்து கொள்ளலாம். இப்போ இந்த 2:6-7 6ஆம் வசனத்தை படிச்சிட்டோம். இன்றைக்கி 7ஆம் வசனத்தை அதிகமாக படிக்க போகிறோம். ஒரு சின்ன ரிவிஷன் நான் வாசிக்கிறேன், அல்லது மனப்பாடமாக கூட நீங்கள் சொல்லி பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாம், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாம், அவருக்குள் நடந்து கொண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கை வேரூன்றி அசையாத அஸ்திபாரம் போல் தான் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு இயக்கம் இருக்கிறது. இயக்கம்னா மூமெண்ட், ஒரு ப்ராக்ரஸ் இருக்கிறது. முன்னால் போகணும். அநேக விசுவாசிகள் ஒரே இடத்துல தேங்கி விடுறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் காதேஸ் பர்னே என்ற இடத்துல அங்கே அப்படியே நின்று போயிட்டாங்க. பாதை மாறி போயிட்டாங்க. சுற்றி அலைந்து திரிய ஆரம்பிச்சிட்டாங்க. 38 ஆண்டுகள் மீண்டுமா தேவன் அவர்களை வழிநடத்தி பழைய தலைமுறையினரை எல்லாம் மாண்ட பிறகு புதிய தலைமுறையினரை சுற்றி கூட்டி கொண்டு போய் யோர்தானுக்கு கிழக்கு கரையிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்.
இந்த வசனத்தில் அவருக்குள் நடந்து கொண்டு, இந்த நடக்கிறன்ற வார்த்தை எபேசியரில் நிறைய இடத்துல பார்க்குறோம். 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் பாருங்கள், கவனிங்க. இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், உங்கள் பைபிளை பாருங்கள். 7ஆவது வசனத்தில் 6ஆவது வசனத்தை நம்ம படித்தோம். ஏற்றுக்கொண்டபடியே, அதை மாதிரி ஒரு வார்த்தை 7ஆம் வசனத்தில் இருக்கா. அந்த வசனத்தை அப்படி கவனமாக பாருங்கள். இப்படி பார்க்குறது தியானத்தில் ரொம்ப முக்கியம். ஏற்றுக்கொண்டபடியே மாதிரி என்ன வார்த்தை இருக்குது? ஒரு இடத்துல ஒருத்தருக்கு நான் இந்த மாதிரி வழி நடத்தும்போது உடனே சொல்லிட்டார், போதிக்கப்பட்டபடியே. ரொம்ப கரெக்ட் அவர் சொன்னது. ஸோ ஏற்றுக்கொண்டபடியே ஒரு ரெட் அண்டர்லைன், போதிக்கப்பட்டபடியே இன்னொரு ரெட் அண்டர்லைன். அந்த வார்த்தையை மட்டும், பொதுவாக பைபிளில் ஃபுல்லாக கோடு போடுவோம், ஆனால் வார்த்தையை மட்டும் கோடு போடலாம். அப்புறம் மெதுவாக லிங்க் பண்ணிக்கலாம். ஏற்றுக்கொண்டபடியே அடிப்படையாக உள்ளது, போதிக்கப்பட்டபடியே தொடர்ந்து நடக்கிறது. இப்போ 7ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விளக்கி சொல்லப்பட்ட போது விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருவீர்களாக. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருவீர்களாக. இதில் 2 இருக்குது. 6ஆவது வசனத்தில் 3 ஆலோசனை, 7ல் 2. 3க்கு ஒரு அடிப்படை ஏற்றுக்கொண்டபடியே, 2 7ஆம் வசனத்தில் அதுக்கு அடிப்படை போதிக்கப்பட்டபடி. நம்ம எல்லாருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் போதனை தேவை, உபதேசம் தேவை. உபதேசத்துக்கும் போதனைக்கும் உள்ள வித்தியாசம், உபதேசம் தத்துவத்தை விளக்கி காட்டுது. போதனை இன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி செய்யணும். டைப்ரைட்டிங் பழகணுன்னா அந்த ஸ்கில், இந்த 4 விரலை வைத்து அடிக்க சொல்லி கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு எழுத சொல்லி கொடுக்குற ஒரு அம்மாவோ டீச்சரோ இந்த மாதிரி எழுதணும், 7 நேராக கோடு போட்டு கீழே கொஞ்சம் இப்படி இறக்கணும், அது இன்ஸ்ட்ரக்ஷன். அதை போல் வேதத்தை கற்றுக் கொடுக்குறவங்க பெரிய தேவை. சபைக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா சபையின் விசுவாசிகள் நல்லா உறுதியாக வளருவாங்க. பிரசங்கம் இருந்தால் மட்டும் போதாது, உபதேசம் வேணும், போதனையும் வேணும். இங்கே பாருங்கள், இது போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? உறுதிப்படணும். அப்புறம் ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகணும். நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திரத்தினால வழிந்து ஓடணும். இந்த 5ஆவது படிக்க வர்றதுக்கு அந்த 1, 2, 3, 4 தேவை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்றி நிறைந்தவர்களாக நம்ம இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் மெதுவாக மனப்பாடமாக சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு வார்த்தையை மட்டும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரத்தோடே. ஸ்தோத்திரம்னா நன்றி என்று பொருள். பொதுவாக எப்போ நன்றி சொல்லுவோம்? யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க, அல்லது நம்ம கூட்டி கொண்டு போய் விடுறாங்க, அல்லது அவங்க நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்மளை பார்க்கணுன்னு விசாரிக்கிறாங்க, வர்றாங்க. நம்ம கொஞ்சம் ஆத்திரமாக பேசினா கூட அது அவங்க பொருட்படுத்தலை, நம்ம மேலே பொறுமையாக இருக்காங்க. அவங்ககிட்ட உடனே தேங்க்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். இதை மாதிரி தான் தேவன் நமக்கு கொடுத்தவைகளுக்காக தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம். தேவன் நமக்கு செய்கிறார். கல்வாரி சிலுவையிலே ரட்சிப்பை கொடுத்தார், சிலுவையிலே அந்த ரட்சிப்பின் கிரியை செய்து முடித்தார். 2க்காக நம்ம நன்றி சொல்லலாம். 3வது, இயேசு எனக்கு இப்படிப்பட்டவர். இயேசு எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தமானவர், நீதி உள்ளவர், அன்புள்ளவர், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு எப்படிப்பட்டவர்? என் பாவங்களை மன்னித்தார், நன்றி. பாவங்களை மன்னிக்கிறவரே உம்மை துதிக்கிறேன், என் பாவங்களை மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். இதுதான் விளக்கம். பவுல் பாருங்க, ரொம்ப தேங்க்ஃபுல் பர்சன், அதாவது நன்றி நிறைந்த ஒரு பக்திமானா, பரிசுத்தவானா இருந்தார். இப்போ பார்க்குறோம் 1ஆவது அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தில் ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தை இருக்குது, பார்த்தீங்களா? மேலே பாருங்கள், ஸ்தோத்திரம் செலுத்தி. அப்படியே பார்த்துட்டே வாங்க. 13ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தையை பாருங்கள், ஸ்தோத்தரிக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த அதிகாரத்தில் 2 இடத்துல வருது. அதில் பச்சை கலரில் அப்படி ஷேட் பண்ணலாம்.
அப்புறம் ஷேர் பண்ண பிறகு பார்த்தோன்னா மறக்காது. அதை குறிப்பாக மேலே எழுதிக்கலாம். TNX அப்படின்னா தேங்க்ஸ் போட்டு 1-5-13 2-7 அதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 3-15-17 3-15 நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள், ஸ்தோத்திரியுங்கள். 3-15-17 அப்புறம் 4 ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பவுல் நன்றி நிறைந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஸ்தோத்திர சிந்தை உள்ள ஒரு பரிசுத்தவானாக இருந்தார். சின்ன நிருபத்தில் 6 இடங்களில் வெவ்வேறு விதங்களில் அவர் எப்படி நன்றி சொல்ல உற்சாகப்படுத்துகிறார், எப்படி வழிநடத்துகிறார் என்று பார்க்கிறோம். இந்த 6 வசனங்களையும் நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பைபிளில் மேலே குறிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கலாம், நான் நன்றின்னு எழுதி இது மாதிரி பச்சை கலரில் குறிச்சிட்டு அப்படியே பார்க்கலாம். இதுதான் வேதத்தை தியானம் பண்ணுறதுல உள்ள அடிப்படையான எளிய படிகள், ஸ்டெப்ஸ். இதுக்கு முன்னால் இதில் பார்க்குறோம் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் உண்டாகுது வசனத்தை கேட்ட உடனே. இயேசு சிலுவையில் செய்து முடித்ததை அப்படியே எடுத்துக்கிறோம், எனக்கு தான் அப்படின்னு. அது தன்னலமாக எனக்கு தேவை, நான் தான் பாவி, எனக்காக மரித்தேன் அப்படி ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ள விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசம் வளரணும், பலமடையணும், உறுதிப்படணும். அதைத்தான் போதிக்கப்பட்டால்தான், இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான், அதன்படி செய்தால்தான் விசுவாசம் உறுதிப்படும். சில சமயங்களில் போராட்டங்கள் வரலாம். அப்போ போராட்டங்கள் உண்மையிலே சரியான பாதையில் இருந்தோம்னா நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. பாவம் செய்ய சோதனை வரும்போது இடம் கொடுக்காமல் இருந்தோம்னா விசுவாசம் உறுதி அடையுது, பலம் அடையுது. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் ரொம்ப நேரம் திருப்பி வாசிட்டே இருக்கலாம், வாசித்து யோசித்து பார்க்கலாம், ஒவ்வொரு வார்த்தையாக யோசிக்கலாம், எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். வசனத்தோட ரொம்ப நேரம் செலவழிக்கலாம். ஒரு 2 வசனங்களோட எப்படி இந்த 2 ப்ரோக்ராம்லேயும் 15 நிமிடங்கள் செலவிட முடியும் என்று பார்த்தோம். ஒரு 3 முறையாவது இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், திருப்பி பாருங்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் ரொம்ப பெரிய கிருபை நமக்குள்ள உண்டாகும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும், எல்லா விசுவாசிகளும் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதியடையட்டும். விசுவாசத்தில் பலப்படுவதனாலே சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கட்டும். சூழ்நிலை விழுந்து விடாமல் உம்மை பிடித்து கொள்ளட்டும். உலகத்தின் பக்கம் சாயாமல் பிடித்து கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தாவே, கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ள உதவி செய்யும். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்தை கூட நாங்கள் நினைக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்றாடம் காப்பாற்றி நீர் அன்போடு நடத்தி வந்தீர். அந்நாளும் இந்நாளும் காப்பாற்றி நீர் எந்நாளும் நடத்திடுவே. பேர் சொல்லி அழைத்து பிள்ளை என்றழைத்து பின்பற்ற செய்தீரையா. ஆவியில் நிறைத்து அல்லல்கள் குறைத்து ஆசீர்வதித்தீரையா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா.